வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் ரொம்ப சுலபமான முறையில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் செய்ய போகிறோம். வித்தியாசமான இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரெசிப்பியை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். மீடியம் சைஸில் 2 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினது. வெங்காயத்தை கண்ணாடி பதத்துக்கு வதக்கிடலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினது போதும். மீடியம் சைஸில் 3 தக்காளியை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், இதை போட்டுக்கலாம். ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து தக்காளியை லேசாக மசிகிற அளவுக்கு வதக்கிடலாம். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்து பேன் சூட்லேயே ஒரு 10-20 செகண்ட் பிரட்டி விட்டுடலாம். இப்போ இதை எடுத்து ஆற வச்சிடலாம். இது நல்லா ஆறட்டும். பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்துப்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் முந்திரியை 1-2 உடைச்சி வச்சுருக்கேன். இதையும் போட்டு ஒரு 10 செகண்ட் இதை பிரட்டி விட்டுடலாம். இப்போ இதில் 1 கப் அளவுக்கு ரவையை போட்டு ஒரு 2 நிமிஷம் வறுத்துக்கலாம். அளவான தீயிலேயே வறுக்கணும். வாசனை வர அளவுக்கு நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதையும் எடுத்து ஆற வச்சிடலாம். ரவை நல்லா ஆறிடுச்சு. இதை பவுலில் போட்டுக்கலாம். இதோட 1 கப் அளவுக்கு கெட்டியான தயிரையும் ஊற்றிக்கலாம். கூடவே நம்ம வதக்கி வச்சுருந்த வெங்காய தக்காளியையும் உள்ளே போட்டுடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு, நான் 1 டீஸ்பூன் உப்பு சேர்க்கிறேன், நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. கூடவே பொடியாக நறுக்கின மல்லி இலையும் போட்டு நல்லா கலந்துக்கலாம். இதோட 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். அப்போ தான் ரவை நல்லா ஊறும். இப்போ இதில் 1 பிஞ்ச் அளவுக்கு சமையல் சோடாவையும் போட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றி மறுபடியும் கலந்து விட்டுறலாம். இது ஒரு 10 நிமிஷம் ஊறட்டு மூடி வச்சிடலாம். பத்து நிமிஷம் ஊற விட்டுருந்தோம். இது ரொம்ப கெட்டியாக இருக்குது, அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தா மட்டும் போதும். இந்த அளவுக்கு கெட்டியான பதத்தில் இருக்கணும். ரொம்ப தண்ணி ஊற்றிட வேண்டாம். நான் ஏற்கனவே இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி காய வச்சுருக்கேன். ஒவ்வொரு கரண்டி ஊற்றிக்கலாம். இது ஒரு 7-8 நிமிஷம் வெந்தால் மட்டும் போதும். மூடி வச்சிடலாம். நம்ம எடுத்துருக்கிற அளவுகளுக்கு ஒரு 14 இட்லி வரும். இட்லி தோசை மாவு இல்லாத சமயங்களில் அருமையான சுவையில் இந்த தக்காளி ரவா இட்லியை செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு தேங்காய் சட்னி மட்டும் இருந்தால் போதும். இது எந்த அளவுக்கு மிருதுவாக இருக்குன்னு பாருங்கள். இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.